Keep quiet. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்து கிஃப்டில் இருக்கோம். சூக்கோ கிஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பாம் வந்து வெடித்த சவுண்டு. இந்த பாம் வெடிக்கிற சவுண்டை வந்து நான் பார்க்குறதுக்காக சூக்கோ கிஃப்ட் போயிருந்தேன். இது வந்து ஒரு நாளும் இந்த ரம்ஜான் டயத்தில் நோன்பு இருக்கிற நாளில் எல்லா நாள்லுமே நோன்பு முடிகிற டயத்தில் இந்தமாரி ஒரு ஈவெண்ட்டு சூக்கோ கிஃப்டில் நடக்குதுன்னாங்க. நானும் போய் பார்த்தேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. ஆக்சுவலாக இந்த 30 நாள் நம்ம வந்து நோன்பு இருக்கும் போது எந்த ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து எதையுமே ஒரு மனிதனால் சாதிக்க முடியுங்கிறதுக்கு இதுவே ஒரு முன்னுதாரணங்க. ஏன்னா நம்மளோட உடலுக்கு வந்து நம்ம வந்து நோன்பு இருக்கிறதால நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதேமாரி அல்லாஹ்வோட அருளும் நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு மக்களும் வந்து அந்த நோன்பு முடிக்கிற நேரத்தில் வந்து அவங்க சாப்பிட்ற விஷயங்கள், அதாவது காலம்பரிலேருந்து ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல், மத்தியானமும் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட ஒரு விஷயத்தை வந்து கடைப்பிடிச்சு அதுக்காக அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ஒரு மனிதனுக்கும் வந்து கண்டிப்பாக பசியோட வலிங்கிறது மிகப்பெரிய ஒரு வலி. அந்த வலியை வந்து நம்மளால் தாங்க முடியும், எதையும் நம்மளால் வந்து தாங்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வருங்கிறதுக்காகவே அல்லாஹ் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து இந்தமாரி விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதை வந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த நோன்பு இருக்கிறதால நமக்கு வந்து நிறைய பயன்களும் உண்டு. அதனால் கிடைக்கிற நன்மைகள் நம்ம உடலுக்கே வந்து மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது. அதாவது குழந்தைங்களும் வந்து இந்த நோன்பு வந்து இருக்காங்க. அவங்க இஃப்தாருக்கு, அதாவது சூக்கோ கிஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு வெடித்ததுக்கு அப்புறம் வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நோன்பு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து கொடுக்கும்போது ரொம்ப ஒரு விஷயம் வந்து ஒரு சந்தோஷமாக எல்லா குழந்தைங்களும் அதை வாங்குகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூக்கோ கிஃப்டில் அப்படி என்ஜாய் பண்ணலாம். இது வந்து டெய்லி நடக்கிற ஒரு ஈவெண்ட்டுங்க. கண்டிப்பாக எல்லோரும் போய் கலந்துங்க. நமக்கு வந்து அந்த நோன்பு முடிக்கிற டயத்தில் நமக்கு என்னென்ன சாப்பிட்ணும், எல்லாரு கூடயும் நம்ம எப்படி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு உணவு கிடைத்தால் அதை வந்து எல்லாருக்கும் எப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்ணுங்கிறது இந்த விஷயம் வந்து நமக்கு நிச்சயமாக நம்ம மற்றவங்கள பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். அதாவது உணவு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த நோன்பு டயத்தில் நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அல்லாஹ் புரிய வைக்கிறாருன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நம்ம எங்காவது ஒருத்தரை பார்த்தோன்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதே ரொம்ப இப்போ வர மக்கள் வந்து அதுவே மறந்துட்டாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம். யாராவது காலம்பரை சாப்பிட்டீங்களா, மதியானம் சாப்பிட்டீங்களா, நைட்டு சாப்பிட்டீங்களான்னு நம்ம கேட்குறோமா? கேட்குறதே கிடையாது. ஏன்னா அவன் சாப்பிட்டா என்ன, அவன் சாப்பிடாட்டி என்ன அப்படின்னு நம்ம இருப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கடவுள் வந்து பல வழிபாடு விஷயங்களை நமக்கு உருவாக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த அல்லாவே உருவாக்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா பசியோட வலியை என்றைக்கு நம்ம உணர்கிறோமோ அப்போ தான் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு இந்த வலி இருக்குங்கிறத நம்மளால் உணர முடியும். அப்படி ஒரு நல்ல விஷயத்தை உணர்த்தக்கூடியது தான் ரம்ஜான் காலத்தில் நம்ம வந்து நோன்பு இருக்கிறது. ரம்ஜான் கரீம் அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஒரு நோன்பு விஷயத்தில் வந்து ஈது வந்து கரெக்டாக வந்தோடனே அந்த நோன்பு 30 நாள் நோன்பு இருக்காங்க பாருங்கள், அவங்க 70 விஷயங்களை கடைப்பிடிக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே ஒரு பிரமிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இதை வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணால் உணவு இல்லாதவங்களோட வலியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுங்கிறதுக்கு அல்லாஹ் உணர்த்துகிற ஒரு விஷயமா நம்ம எல்லாருக்குமே அது வந்து புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுதான் வந்து எல்லா மக்களுக்கும் கடவுள் உணர்த்துகிற விஷயம். பசிங்கிற ஒருத்தர் வந்தால் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு இல்லைங்கிற சொல்கிற வார்த்தை இருக்கவே கூடாது. நம்மள்கிட்ட இருக்கிற உணவுனாவது கொடுத்து பசிங்கிற ஒரு வலியோடு வரவங்களையே நம்ம அந்த வலியை போக்கணுங்கிறது தான். அதாவது ஒரு வயிற்றுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த 3 வேளை ஃபுட்டு தான். எத்தனை கோடீஸ்வரனாக இருந்தாலும் எவ்வளோ மல்டி மில்லியனராக இருந்தாலும் இந்த 3 வேளை ஃபுட்டு தான் சாப்பிட்டே ஆகணும். அதுக்காக வந்து அவன் வந்து சாப்பிடாம அவன் சம்பாரித்து வச்ச பணத்தை வச்சு சாப்பிட முடியாது. அதுக்கு தான் வந்து பசிங்கிறத ஆண்டவன் படைச்சிருக்கான். நீ உழைக்கிறதே உன்னோட உணவுக்காக தான் அப்படிங்கிறது தான் கடவுள் உணர்த்துறாரு. கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது நம்ம மற்றவங்களுக்கும்
உணவு வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானத்தை பகிர்வோம். கண்டிப்பாக நம்மளும் வந்து இந்தமாரி நோன்பு விஷயத்தை கடைப்பிடிப்போம். நம்ம உணவோட வலியை நம்ம ஃபஸ்ட்டு உணர்ந்தால் தான் மற்றவங்களுக்கு, உணவு இல்லாதவங்களுக்கு அந்த வலி ஏற்படும் போது அவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிற ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துவார் கடவுள். அப்படி ஒரு விஷயந்தான் அந்த ஒரு மாதத்தில் நம்ம சாப்பிடாமல் இருந்து இத்தனை பேர், அதாவது எத்தனையோ மக்கள் இன்றைக்கி வந்து நோன்பு இருக்காங்க. அது வந்து இறைவனோட செயல், அல்லாஹ்வோட செயல். கண்டிப்பாக எல்லோரும் கடைப்பிடிக்கணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ பிள்ளைகள் அந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அற்புதமாக அவங்க பார்க்குறாங்க. ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு அர்த்தங்கள் இருக்குது. அதுக்கான விடையும் இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம செய்யும் காரியங்கள் எல்லாமே வந்து கடவுள் எழுதப்பட்டது. அந்த எழுதப்பட்ட விஷயத்தை நம்ம வந்து அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கிற விஷயந்தான் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை உணர்த்தும்பாங்க. அதாவது பசியோட வலி சாப்பாடு இல்லாதவங்களுக்கு தெரியும். ஆனால் சாப்பாடு இருக்கிறவங்களுக்கு பசியோட வலி தெரியாது. நேரத்துக்கு நம்ம உணவு அருந்ததால தான் பசியோட வலியை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்தமாரி காலகட்டத்தில் நம்ம கண்டிப்பாக எல்லா மக்களுமே வந்து பசியோட வலியை புரிஞ்சுப்பாங்க. அதாவது ஏழை பணக்காரன் இந்தமாரி ஒரு வித்தியாசமே இல்லாமல் எல்லாருக்கூடையும் நல்ல ஒரு கஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டு, உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, உனக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன விடை அப்படின்னு ஒருத்தவங்களும், இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு விஷயம், ஒரு பயணம்தான் வாழ்க்கை. ஒரு பயணத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். இதுலேருந்து நிறைய பேர் இறங்கி போயிடுவாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் கடைசி வரையும் போகிறோம். ஒருத்தனோட வாழ்க்கைங்கிறது, அவனோட முடிவுங்கிறது அவன் எடுக்கிற விஷயத்தில் மட்டும்தான் இருக்குது. ஓகே மக்களே, கண்டிப்பாக சூக்காக்கி போங்க. ஈதையும் வந்து ஈத் ஹாலிடேஸையும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கும் செய்யுங்க. அன்பை பகிர்வோம். உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுப்போம். கண்டிப்பாக பசியோட வலியை நம்ம எல்லாரும் உணர்வோம். அல்லாஹ்வோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இங்கே பாருங்கள், மக்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஃபுட்டு கொடுக்குறாங்க. அவங்களோட கொடுக்குற சந்தோஷம், அதேமாரி வாங்குறவங்களுக்குள்ள சந்தோஷம், அதெல்லாம் வந்து பிள்ளைகளே வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போய் வாங்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்தமாரி விஷயங்களில் போய் கலந்துங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்துலையுமே வந்து அதுக்கான ஒரு கடைப்பிடிப்பு இருக்கும். ஒரு விஷயத்துலையும் ஒரு விஷயங்கள்லையும் அந்த கடைப்பிடிப்பை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.